நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூபிஐ பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு 2 புதிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. ஸோ அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். மளிகை சாமான் வாங்க அல்லது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்ய என பெரும்பாலான மக்கள் இப்பொழுது யூபிஐயை தான் முதன்மையான விருப்பமாக பயன்படுத்துகிறார்கள். இந்நிலையில் ஆகஸ்ட் முதல் புதிய விதிகள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு அமல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் போன்பே, ஜிபே போன்ற செயலிகளுக்கு ஆகஸ்ட் முதல் சில புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளன. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வழிகாட்டு நெறிமுறைப்படி இனி ஒவ்வொரு பண பரிமாற்றத்திற்கு பிறகும் ஒரு வங்கி கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை வங்கிகள் பயனர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை பயனர்கள் தங்கள் பண இருப்பை அறிந்து பொறுப்புடன் செலவு செய்ய உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பாத்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் யூபிஐ, அதாவது ஜிபே, போன்பே போன்ற செயலிகள் மூலமாக தான் எல்லா டிரான்சாக்சனும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து புதிய வழிகாட்டு நெறிமுறை ஒன்று அமல்படுத்துறதுக்கு இருக்காங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறது பயனர்களுக்கு தெரிவிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தை நம்ம ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம்.